ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். என்ன ப்ரோ வாய்ஸ் ஓவர் வீடியோ வருது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் வேறு வழி இல்லை, நம்மளுக்கு கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணி தான் பார்த்தோன்னா வீடியோஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபேஸ் கட்டும் வரும், வாய்ஸ் ஓவர் வீடியோஸும் வரும். அப்பப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம கரெக்டான டைமில் சொல்லணும்ல, அதுக்காக தான் அது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ரீசெண்டாக கவின் அவர்களோட ஆணவ படுகொலை பற்றி நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏன் அறிக்கையை வெளியிடலை, அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கார் ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியிலேயே பார்த்தோன்னா நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தளபதி இதுக்கு கண்டிப்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கணும், அதை பேசியிருக்கணும். இப்போ மை டிவி கேப்போட லான்ச் பண்ணார்ல, அந்த டைமில் கூட பேசவே இல்லாமல் போயிட்டார். பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேள்வி எனக்குமே இருக்குது, தளபதி ஏன் அந்த அறிக்கை வெளியிடலை அப்படின்னு. ஆனால் அதுக்காக தளபதி பார்த்தோன்னா அந்த ஆணவ படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரா, சாதி ரீதியாக பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது முற்றிலும் தவறானது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா தளபதியை அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தது கிடையாது. அதாவது அவர் சாதிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மனுஷன் கிடையாது. அது பல இடங்களில் பார்த்தோம்னா நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் அறிக்கை வெளியிடலை அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணி தான் ஆதரிக்கிறாரு அப்படின்ற பேச்சு கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா சாதி ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா போய் நேரில் நின்றுருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. பட் இதுக்கு அவர் பண்ணல அப்படின்றதுக்காக நம்ம மொத்தமாக அவரை ஒதுக்கிட முடியாது. அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். அது என்ன ரீசன் அப்படிங்கிறது சத்தியமாக நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் அவர் அறிக்கை வெளியிடாமல் இருக்கிறது நிறைய பேருக்கு வருத்தம் தான். ஸோ தளபதி பார்த்தோன்னா இதை பற்றி பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தளபதி தொண்டர்களே கேட்டிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கும் புரியல. பட் என்ன இருந்தாலும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாருன்னா இப்போ கூட ஹாப்பியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் நேரில் பார்த்தா கூட ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, யார் குற்றவாளி அப்படின்னு தெரியாமல் பார்த்தோன்னா இதுக்குண்டான ஒரு அறிக்கை வெளியிட முடியாது, இது ஒரு க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த அறிக்கை நம்மளுக்கு தேவை கிடையாது. அந்த ஃபேமிலிக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருந்தா கூட போதும். ஸோ அதை ஏன் பண்ணல அப்படின்னு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த அன்றைக்கே பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லாம் போய் பார்த்தோன்னா நேரில் போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசி ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இறுதி மரியாதையிலுமே கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா அறிக்கை வெளியிட்டார். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிறைய பேர் பார்த்தோன்னா இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் யார் பேசினாலும் யார் போனாலும் தளபதி பண்ண மாதிரி இருக்காது அப்படின்றதான். நம்ம பார்த்தோன்னா ஒரு மாற்று கட்சியாக வந்திருக்கிற காரணத்தினால விஜய் அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் கூட பார்த்தோன்னா அதுக்கு குரல் கொடுக்கணும், அதை பற்றி பேசணும் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டைம் பார்த்தோன்னா இந்த மாதிரி மிஸ் ஆனாலும் இனிமேல் கண்டிப்பாக பார்த்தோன்னா தளபதி எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கணும், நேரில் வரணும், அறிக்கை விடணும் அப்படின்றது நம்மளும் பார்த்தோன்னா ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தோன்னா கட்சி விட்டு வெளியே போகிறது, இந்த கட்சியை வேணான்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா முட்டாள்தனம் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு ஏன் பண்ணல அப்படின்னு கூட காரணம் தெரியாமல் நம்ம அதை பண்ணக்கூடாது. அவர் தொடர்ந்து இது மேலே இப்போ இது மாதிரி பண்ணார் அப்படின்னா வேணால் நம்ம அவர் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பண்ணல அப்படின்றக்காக நம்ம வெளியே போகிறது முட்டாள்தனம் தான். அவர் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாருன்னா வேணால் நம்ம அதை யோசிக்கலாம். பட் இப்போ பார்த்தோன்னா இந்த ஒரு பிரச்சனைக்காக அவர் பண்ணல அப்படின்றதுக்காக நம்ம பெரிய அளவில் முடிவு எடுக்க முடியாது. வேறு தளபதி வேறு ஏதாவது கூட பிளான் வச்சுருக்கலாம் அதை பண்ணுறதுக்காக. பட் பொறுத்து பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, திமுக நபர்கள் இவங்க தான் பார்த்தோன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமாக. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது அறிக்கை வெளியிட்டாரா, நேரில் போனாரான்னா இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது ஏதாவது வெளியிட்டிருக்காரா, இல்லை நேரில் போயிருக்காரா, அதை பற்றி பேசியிருக்காரான்னா அதுவும் கிடையாது. ஸோ ஆளும் கட்சியாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கிற இவங்களே பார்த்தோன்னா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் போது புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நபரையே பார்த்தோன்னா இந்தளவுக்கு கேள்வி கேட்குற நபர்கள் ஆளும் கட்சியாக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை ஏன் கேட்குறதில்ல? அவங்களோட ஆட்சியில் தானே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவமே நடந்திருக்கு. அதை தடுத்து நிறுத்திருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? அது எதுவுமே பண்ணாத ஒரு காரணத்தினால தானே இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் அவர்களே பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு, இதுக்குண்டான ஒரு தனி சட்டம் வேணும் அப்படின்னு நான் பேசியிருக்கேன் அப்படின்னு. இதுக்குண்டான ஒன்றிய அரசுக்கிட்டே பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு எதுவுமே பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த லெவலில் தான் இவங்களோட ஆளும் கட்சி இருக்குது. கூட்டணி கட்சிகளே கேள்வி கேட்குற லெவலில் இந்த ஆணவ படுகொலைக்கு பார்த்தோன்னா தனி சட்டம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சட்டமன்றத்திலே பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். அதுவும் ஒரு விதத்தில் சரியான விஷயம் தான். ஆனால் பார்த்தோன்னா அது சட்டம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பயமாவது பார்த்தோன்னா மக்களுக்கு இருக்கும்ல, அதனால கூட அதை பண்ணாமல் இருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலை பண்ணுற சாதி வெறியர்கள் பார்த்தோன்னா அதை பார்த்து பயந்துட்டாவது கொஞ்சம் சும்மா இருப்பாங்க. அதுக்காகவாது அந்த சட்டத்தை கொண்டு வரலாம். ஆனால் சட்டம் கொண்டு வந்தாலும் பார்த்தோன்னா அதை பண்ண தான் செய்வாங்கன்றதா தோணுது. ஏன்னா ஏற்கனவே கொலை பண்ணால் பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு தண்டனை இந்த சட்டத்தில் பார்த்தோன்னா தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ யாராவது பண்ணாமல் இருக்காங்களான்னு இல்லை, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இதுவும் பார்த்தோன்னா அப்படி தான் போகும். பட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்குது அப்படின்றத நம்மளோட ரிக்வஸ்ட்டு. அதனால் பார்த்தோன்னா அதை கொண்டு வரதில் ஒரு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை பண்ணுறது கிடையாது. ஸோ ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவே இதை தடுத்து நிறுத்த மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 70 ஆண்டு காலத்தில் எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். அது எல்லாமே பார்த்தோன்னா இனிமேல்
யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியல பெரியார் மண்ணில். இந்த கேள்வி பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நோக்கி கேட்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் விஜய் ஒரு அறிக்கை வெளியிடல அப்படின்ட்டு பேசுகிறதும் பார்த்தோன்னா முட்டாள்தனம் தான். சரி, இப்போ அவர் அறிக்கை வெளியிட்டாலும் பார்த்தோன்னா அதில் பெருசு என்ன நடந்துற போது ஒன்றும் கிடையாது. இவங்களை தூக்கி பார்த்தோன்னா உள்ள வச்சுருவாங்களா, இல்லை தனி சட்டை கொண்டு வந்துருவாங்களா, ஒன்றும் கிடையாது. அதுக்காகவே விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிடணும் அப்படின்ற மாதிரி இந்த திமுக நபர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களே இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பேச சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா இது ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுங்கள். கடுமையான நடவடிக்கை இருக்கணும்னு என்ன வழியோ அதை பண்ண சொல்லுங்கள். அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் விஜய் அவர்கள் வச்சு இதில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் அறிக்கை வெளியிட்டாலோ நேரில் போயிட்டாலோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. திமுக ஓபிகளுக்கு பார்த்தோன்னா திடீர்னு தளபதி வச்சு பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கும் தளபதி விஜய் அவர்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துலையுமே பார்த்தோன்னா விஜய் பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல அப்படின்ற லெவலில் தான் அரசியல் பண்ணணும். அது தளபதி விஜயலும் பார்த்தோன்னா முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நானும் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.